ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் துணி துவைக்க மட்டும் மாதம் 1000 ரூபாய் செலவாகுதா? கை வலி, முதுகு வலி, கரண்ட் பில், தண்ணி பில் எல்லாம் சேர்த்து கணக்கு போட்டால் தலையே சுற்றும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் கூட நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் எப்படி மிச்சம் பண்ணுறது A to Z நான் சொல்லிடுவேன். கடைசியாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சார்ட்டுமே டெலிகிராமில் போட்டுருவேன். நீங்கள் அதைப்படி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கூட வாங்கிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம ஈஸ்வரி ரஞ்சித் சேனலுக்கு உங்களை நான் வெல்கம் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே சம்பளத்தில் கடன்லாம் அடைச்சி காசு சேர்க்கறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக என்னால் எப்படி சாத்தியமாகுது அப்படிங்கிறத தான் வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறேன். துணி துவைக்கிறது அது என்ன பெரிய வேலையாங்க, நாங்கள் துவைச்சிருவோம். அதுக்குமே ஒரு ட்ரிக் இருக்குது. துணி துவைக்கிறதுலே பார்த்திங்கன்னா 800லேருந்து 1000 ரூபா நான் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வெறும் 150 ரூபாயில் நான் முடிச்சிருவேன். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாங்களா? சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த டிப்ஸ் போடுவேன். அப்போ தான் யூடியூப்காரன் இந்த வீடியோவை கொண்டுட்டு போயிட்டு வெளியில் 4 பேர்த்துக்கு காட்டுவான் இப்படி ஒரு சேனல் இருக்கிறதுங்கிறது. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாம்னா, பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எதில் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நிறைய சேவிங் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட் பண்ணி வைப்பேன். அப்படி நோட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் வாஷிங்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா வரைக்குமே செலவாகுது. பார்த்தீங்கன்னா சர்ஃப் எக்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேஜி பார்த்தீங்கன்னா 220 ரூபா. ரின் சோப் 4 பார் வாங்குவேன், 10 ரூபான்னு வச்சுக்கிட்டீங்களான்னா 40 ரூபா. ஸ்ட்ரெயின் ரிமூவர் வாங்குவேன், அது 150 வந்துடும். எப்படியும் கம்போர்ட்டு எப்படி கண்டிப்பாக நான் போடுவேன், அது 90 ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் ஆலோ ப்ளூ அது 25 ரூபா கண்டிப்பாக வந்துடும். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டால் அதோட கரண்ட் பில் பார்த்திங்கன்னா 200 ரூபா வருது. எக்ஸ்ட்ரா தண்ணி மோட்டாருக்கு வேறு 100 ரூபா. இப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கிது. என்ன 825 ரூபா அப்படிங்கிற அமௌண்ட் கிடைக்கிது. இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஏசியே இல்லாத வீட்டில் துணிக்கு மட்டும் இந்த செலவு. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத நான் யோசித்தேன். அது மட்டும் இல்லாத இந்த டிவி விளம்பரம்லாம் நம்மளுடைய மூளையை செலவு பண்ணுது. 2 ஸ்பூன் போடுங்க அப்படியே பளிச்சுணும் அப்படின்னு வந்துடும். அது அவங்களோட தொழில். அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம எப்படி சேவ் பண்ணுங்கிறது அது நம்மளுடைய ட்ரிக்கு டெக்னிக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஒரு ரூல் கொண்டுட்டு வந்தேன். ஒவ்வொரு ரூலுக்கும் நான் டெமோ சொல்லுவேன். எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெஷினில் பார்த்திங்கன்னா மொத்தமாக துணியை அள்ளி எல்லாம் போட்டுறாதீங்க. வெள்ளை துணி தனியாக, கலர் துணி தனியாக, ரொம்ப அழுக்கு, அதே மாதிரி எப்படி சொல்கிறது, வீட்டுக்கு கால் மீதி துணி தனியாக இருக்கும். அப்புறம் க்ளீன் பண்ணுவோம்ல மாப்பு, அதோட இது எல்லாம் முதல்ல பிரித்து வச்சுக்கணும். அதே மாதிரி கலர் துணிக்கு வெந்நீர் ஊற்றினா சாயம் போயிடும். ஆனால் வெள்ளை துணிக்கு பார்த்திங்கன்னா வெந்நீர் போட்டால் பளிச்சுன்னு ஆயிரும். இதனால் சோப்பு ப்ளூலாம் மிச்சம். அதே மாதிரி காலர் கரையெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அக்குள் வேர்வை உடனே மிஷினில் போட்டால் போகாது. ஒரு வாளி தண்ணியில் அரை மூடி சோப்பு பொடி போட்டு 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அழுக்கு பார்த்திங்கன்னா 50% எப்படியும் தானாகவே கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோப்பு போதும். அந்த தேய்க்கிற இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக அழுக்கு போயிடும். இப்படி தான் மிச்சம் பண்ணணும். இதனால் கரண்டும் மிச்சம், நம்ம எப்படி சொல்கிறது, சீக்கிரமாகவும் துணி துவைச்சி எடுத்துரும். அதோட சோப்போட அளவு எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, சில கம்பெனிலாம் நம்பாதீங்க, தயவு செஞ்சு நம்பாதீங்க. டாப் லோட் பார்த்திங்கன்னா 6.5 kg மிஷின் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். எப்படின்னா 15 கிராம் அளவு, அவ்வளோதான்.
ஃப்ரண்ட் லோடுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன், கிராம் சைடில் பார்த்தீங்கன்னா 7 கிராம். நுரை வரலனா தான் துணி சுத்தமாகுது. நுரை அதிகமான சோப்பு வந்து வேஸ்ட்டு. 1 கேஜி பொடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும். 15 நாளில் காலி ஆகுதுன்னா நீங்கள் தான் தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் மேலே தான் தப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கரை, அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்கம் பவுடர் தூவி 10 நிமிஷம் வச்சு தட்டினீங்கன்னா அதோட எண்ணெய் கரைலாம் போயிடும். அதுக்கப்புறம் மஞ்சள் கரைலாம் இருந்துச்சுன்னா எலுமிச்சை சாறு, உப்பு போட்டு வெயிலில் வந்து காய வச்சோம்னா அந்த கரை போயிடும். பிளட் கரைலாம் இருக்குது, இந்த சாக்லேட் கரைலாம் இருந்துச்சுன்னா வச்சுக்க, குளிர்ந்த நீர் அதாவது கூலிங் வாட்டரில் உப்பு போட்டு சுடு தண்ணி பட்டால் ஆனால் கரை போகாது. அதனால் கூலிங் வாட்டரில் உப்பு போட்டு தண்ணி கலந்து போட்டிங்கன்னா அந்த பிளட் கரை, சாக்லேட் கரைலாம் வந்து கண்டிப்பாக போயிடும். இங்கு கரைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பண்ணலான்னா சானிடைசர் அல்லது பால், இது 2ல் எது ஊற்றி தேய்ச்சாலும் இங்கு கரை வந்து போயிடும். இதுக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். அதுக்கு மேலெலாம் கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் கண்டிஷ்னருக்கு பதிலாக வினிகர், கம்போர்ட் பார்த்தீங்கன்னா 90, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கடைசி தண்ணியில் ஒயிட் வினிகர் 2 மூடி ஊற்றோம்னா துணி வந்து சாஃப்டாக இருக்கும். மெஷின்லேயும் பார்த்தீங்கன்னா உப்பு படியாது. துணியும் பார்த்தீங்கன்னா நாற்றமும் அடிக்காது. துணி துவைக்கிறப்ப வினிகர் வாசமும் வரும். காஞ்சதும் ஆனால் போயிடும். இதனால் நம்ம 90 ரூபா வரைக்கும் லாபம். அதாவது கம்போர்ட்டுக்கு பதிலாக வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் கரண்ட் பில்லு ரொம்ப ஓவராக ஆகும். 300 ரூபா வரைக்கும் கூட கண்டிப்பாக வரும். அதனால் துணி நல்லா உதறி பிழிஞ்சு நல்லா விரித்து வெயிலில் காய போட்டிங்கன்னா காலைல 10 மணிக்கு இப்போலாம் எவ்வளோ வெயில் அடிக்குது. அதே மாதிரி வெயிலில் பார்த்தீங்கன்னா வெள்ளை துணிக்கு நேச்சுரல் ப்ளீச் கிடைக்கும். ப்ளூவே தேவையில்லை, சூப்பராக இருக்கும். மாலை சாயங்காலம் அந்த ஈவினிங் 4 மணிக்குள்ளே எடுத்துருங்க. துணி வந்து ரொம்ப ஹார்டாகாதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா சூப்பராகவே இருக்கும். நாங்களாம் அந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம் கண்டிப்பாக. அதே மாதிரி மெஷினில் வந்து அழுக்கு சேர்ந்துச்சுன்னா சோப்பு அதிகம் போட வேண்டி வரும். மாதம் ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஒரு டப் க்ளீன் வந்து பண்ணணும். அதுக்கு தனியாக 80 ரூபாய்க்கு வாங்கணும். மெஷினில் பார்த்திங்கன்னா வெந்நீர் 1 கப்பு, வினிகர் 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா பேக்கிங் சோடா போட்டு சும்மா ஓட விடுங்க பாருங்கள். மெஷின் வந்து புதுசு மாதிரி ஆயிரும். இந்த ரோல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா செலவும் கம்மியாகும். சோப்பு பொடி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 15 கிராம் 5 கிராம் 30 நாளைக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா அந்த ரேஞ்சில் தான் செலவாகும். பேக்கிங் சோடா, வினிகர் ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கோங்க. கரண்ட் பார்த்திங்கன்னா 2 தடவை கம்மியாக ஒரு 30 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். தண்ணி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கம்மியாக தான் செலவாகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 150 ஒரு 200 அந்த ரேஞ்சுக்கு தான் வரும். பழைய செலவு பார்த்திங்கன்னா எவ்வளோ சொன்னேன்? 825 ரூபா சொன்னேன். புது செலவில் பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா மிச்சம் பிடிச்சா ஒரு 500 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6000 5200 இதுதான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது மொபைல் கூட நம்ம வாங்கிடலாம். இதுதான் நம்மளுடைய கணக்கு. அதேமாதிரி கையில் துணி துவைக்கிறதுக்கு மெஷின் வந்து எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் கையில் தான் வந்து துணி துவைக்கிறோம் அப்படின்னா பல்கர் யூஸ் பண்ணுங்கள், ப்ளங்கர் யூஸ் பண்ணுங்கள். டாய்லெட் ப்ளங்கர் புதுசு வந்து 50 ரூபா தான். பக்கெட்டில் வந்து துணி போட்டு ப்ளங்கர் அமுக்கணும். பார்த்திங்கன்னா மெஷின் மாதிரி வந்து அழுக்கு போகும். முதுகு வலி இல்லை, சோப்பு தண்ணி வந்து வீணாக்காத முதல்ல வந்து தண்ணியில் வந்து கால் துடைக்க, பாத்ரூம் கழுவுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கால் வச்சு துவைச்சிங்கன்னா கொஞ்சம் முட்டி வலி கூட வரும். ஒரு முக்காலி போட்டு உட்காந்து துவைச்சோம்னா அந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி 15 நிமிஷம் உங்களுக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து வருஷத்துக்கு நான் மிச்சம் பண்ணி தந்திருக்கேன். உங்களுக்கு இந்த பட்ஜெட் சார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.